Hello மக்களே, welcome to the Amazing channel. Thank you sir. போட்டோஸும் வீடியோஸும் நம்மளோட ஸ்வீட் மெமரிஸா பல நேரங்கள்ல இருந்திருக்கு. ஆனா நீங்க இப்ப பார்த்த இந்த வீடியோ ரொம்பவுமே மர்மமானது. இந்த வீடியோ எங்க எடுக்கப்பட்டது, அதுல இருந்த அந்த மர்மமான ஆபத்தான உருவம் என்ன, அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி மர்மமான பல வீடியோஸும் போட்டோஸும் இன்டர்நெட்ல வலம் வந்துட்டு தான் இருக்கு. குழந்தைகளை போட்டோ எடுக்கும் போது பேக்ரவுண்ட்ல இருந்த ஒரு பேயோட உருவத்திலிருந்து கால்களை மட்டுமே கொண்ட ஒரு வெள்ளை உருவம் நடந்து போற வீடியோ வரைக்கும் நாம இந்த வீடியோல ரொம்பவே மர்மமான 10 போட்டோஸ் மற்றும் வீடியோஸ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். அன்னோன் கிரியேச்சர். இந்த வீடியோவை பாருங்க. ஒரு வெள்ளையான உருவம் நடந்து போற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனா அதையவே நல்லா பாத்தீங்கன்னா அந்த உருவத்துக்கு கால்கள் மட்டும் தான் இருக்கும், தலையோ உடம்போ எதுவுமே இருக்காது. இந்த வீடியோ 2007ஆம் ஆண்டு கலிபோர்னியால இருக்கிற ஒரு மனிதரால எடுக்கப்பட்டது. அவரோட தோட்டத்துல இந்த மாதிரி ஒரு மர்மமான உருவம் இரவு நேரத்துல நடமாடுறத தன்னோட கேமரால பதிவு பண்றாரு. இதே உருவம் அடுத்த நாள் அவரோட வீட்டோட சிசிடிவி கேமரால பதிவாகுது. ரொம்பவுமே பயந்து போன அவரு பக்கத்துல இருக்கிற டிவி ஸ்டேஷனையும் பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டரையும் கூப்பிட்டு இது என்னவா இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாரு. பல நாட்களா அந்த பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர் அங்கேயே தங்கி தன்னோட இன்வெஸ்டிகேஷன் நடத்துறாரு. ஆனா அந்த உருவம் அதன் பிறகு அந்த இடத்துக்கு வரவே இல்லை. அதன் பிறகு எடுக்கப்பட்ட அந்த வீடியோ கிளிப்பை அவங்க ஆராய்ந்து பாக்குறாங்க. இது என்ன மாதிரி ஒரு உருவம்னு அவங்களால எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் வர முடியல. அது ஏலியனா இல்ல ஒரு பேயா இல்ல வேற ஏதாவது ஒரு ஜந்துவான்னு இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அது ஒரு பெரிய மர்மமாகவே இதுவரைக்கும் இருந்துட்டு வருது. ஃப்ரெடி க்ரூகர். ஃப்ரெடி க்ரூகர்ங்கிற இந்த ஒரு உருவம் ஹாலிவுட் மூவியான எ நைட்மேர் ஆஃப் எல்ம் ஸ்ட்ரீட்ல வர ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். அப்படி நினைச்சிட்டு இருந்தவங்க இந்த போட்டோவை பார்த்தாங்கன்னா அது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர்னு சொல்ல மாட்டாங்க. 1960ஸ்ல ஒரு மனிதர் தன்னோட குழந்தைகளை அவரோட தோட்டத்துல வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறாரு. அந்த போட்டோவை அவர் டெவலப் பண்ணி பார்த்திருக்காரு. அப்ப அந்த போட்டோவோட பேக்ரவுண்ட்ல விசித்திரமான ஒரு உருவம் பதிவாயிருக்குது. அந்த உருவம் பார்க்கிறதுக்கு அப்படியே ஃப்ரெடி க்ரூகரோட உருவத்தோட ஒத்திருந்து இருக்கு. அந்த டைம்ல இந்த போட்டோ ரொம்பவே வைரல் ஆகுது. பல பேருக்கு இந்த போட்டோ மிகப்பெரிய அதிர்ச்சியாவே இருந்திருக்கு. எப்படி ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் இந்த மாதிரி ஒரு போட்டோவோட பேக்ரவுண்ட்ல வந்திருக்க முடியும்னு நிறைய பேர் குழம்பி போயிருந்தாங்க. இந்த போட்டோவை பார்த்த கொஞ்சம் பேர் இது ஒரு பெர்ஃபெக்ட்டான போட்டோ எடிட்டிங்கா இருக்குன்னு சொல்றாங்க. மற்றும் சிலர் இது கண்டிப்பா ஃப்ரெடி க்ரூகரா தான் இருக்குன்னு நம்பி இருக்கிறாங்க. உடனே இந்த போட்டோவை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய தொடங்குறாங்க. அப்பதான் அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த போட்டோல எந்த ஒரு எடிட்டும் நடக்கல, இது ஒரு ரியல் போட்டோன்னு. அப்படின்னா அந்த போட்டோல பேக்ரவுண்ட்ல இருந்த அந்த உருவம் யாருடையது? உண்மையாலுமே அது ஃப்ரெடி க்ரூகர் தானா? இத பத்தின விவாதம் இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கால போய்கிட்டு தான் இருக்கு. ஃப்ரீக்கி கேவ் கிரியேச்சர். யுஏஇல ரசல் கைமா பகுதியில் இருக்கிற ஒரு கேவ்ல எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. அங்க இருக்கிற ஒரு ஃபேமஸான கேவுக்கு டூரிஸ்ட் சில பேர் போறாங்க. போன அந்த இடத்தை தங்களோட கேமரால வீடியோவாகவும் போட்டோவாகவும் பதிவு பண்றாங்க. அப்ப அவங்க கேமரால ஒரு விசித்திரமான உருவம் பதிவாகுது. அந்த உருவத்தை அவங்க கேமரால படம் பிடிச்ச உடனேயே ஒரு பையனோட அலறல் சத்தம் அந்த இருண்ட குகையோட பகுதியிலிருந்து வருது. அந்த டூரிஸ்ட் ரொம்பவுமே பயந்து போய் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் வந்து அந்த குகையை தரோவா இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்ப அவங்க அந்த குகையில இருந்து ஒரு பயங்கரமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பையனோட இறந்த உடலை அந்த குகையிலிருந்து அவங்க எடுக்கிறாங்க. அந்த குகைக்கு அந்த பையனோட இறந்த உடல் எப்படி வந்துச்சு? இன்வெஸ்டிகேஷன் போகுது. இந்த நிகழ்வு உலகம் முழுவதும் பயங்கரமா பேசப்படுது. அந்த வீடியோல பதிவான அந்த ஒரு பயங்கரமான உருவம் அந்த குகையில எந்த இடத்துலயும் காணோம். பல மாதங்கள் அங்க சர்ச் போகுது. ஆனா அந்த உருவத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த உருவம் என்ன? அந்த பையனோட இறந்த உடல் அங்க எப்படி வந்துச்சு? இந்த எல்லா கேள்விகளுக்கும் இதுவரைக்கும் பதில் கிடைக்கவே இல்லை. டைம் டிராவலிங் மேன். டைம் டிராவலிங்க பத்திய பல படங்களை நம்ம பார்த்திருப்போம். அது நிஜத்துல நடந்தா ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு நிறைய பேர் யோசிச்சிருப்போம். அந்த மாதிரி டைம் டிராவல் உண்மையிலேயே நடந்திருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. அவங்களோட கூற்ற மேலும் உறுதிப்படுத்துற விதமா அமைஞ்ச ஒரு போட்டோ தான் இது. 1941ஆம் ஆண்டு கனடா பகுதியில் இருக்கிற பிரிட்டிஷ் கொலம்பியால சவுத் ஃபோர்க் பிரிட்ஜோட ரீஓபனிங் செரமனில தான் இந்த ஒரு மர்மமான போட்டோவை எடுத்திருக்காங்க. இதுல என்ன மர்மம்னு கேட்டீங்கன்னா, அந்த போட்டோல ஒரு மனிதர் மத்தவங்க எல்லாத்தையும் விட
ரொம்பவுமே வித்தியாசமா தென்படுறத நீங்க உன்னிப்பா பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த போட்டோல ஒரு மனிதர் ரொம்பவுமே மாடர்னான ட்ரெஸ் போட்டுட்டு சன்கிளாசஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த இடத்துல தென்படுறாரு. அந்த போட்டோல மத்தவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸுக்கும் இவரு போட்டிருந்த ட்ரெஸ்ஸுக்கும் ரொம்பவுமே வித்தியாசம் இருந்திருக்கு. இந்த போட்டோல தென்படுற மனிதர் கண்டிப்பா டைம் டிராவல் பண்ணி தான் இங்க வந்திருக்க முடியும்னு சில பேர் நம்புறாங்க. அதற்கு அவரோட ட்ரெஸ் மட்டும் காரணம் கிடையாது. நல்லா பாத்தீங்கன்னா அவர் கையில ஒரு கேமரா இருக்கு. அந்த போட்டோல அந்த மனிதர் வச்சிருந்த கேமரா 1941 மாடலே கிடையாது. அந்த மனிதர் போட்டிருந்த அந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸும் சன்கிளாசஸும் அவர் வச்சிருந்த கேமராவும் இந்த போட்டோ பத்தின பல சந்தேகங்களை எழுப்புது. பல சயின்டிஸ்டும் ஆராய்ச்சியாளர்களும் இந்த போட்டோ பத்தி பல ஆராய்ச்சிகளை செஞ்சு பார்த்திருக்காங்க. ஒரு சிலர் இந்த கேமரா அந்த காலத்துல இருந்திருக்கும்னு சில வாதங்களை முன்வைக்கிறாங்க. மற்றொரு தரப்போ இந்த மாதிரி கேமராவும் ட்ரெஸ்ஸோட அமைப்பும் அந்த காலத்துல இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் இந்த போட்டோல இருக்கிற இந்த மனிதரை பத்தின உண்மைத்தன்மையை யாராலையும் நிரூபிக்க முடியல. தி பிக் ஃபுட் இருக்குதா இல்லையான்னு பல ஆராய்ச்சிகளும் டிபேட்டும் இது வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த மாதிரி ஒரு உருவம் இருக்கிறத நிரூபிக்கிற விதமா இந்த ஒரு வீடியோ அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோவை 1967 ஆண்டு ரோஜர் பேட்ரிசன் மற்றும் அவரோட நண்பர் பாப் கிப்லின் 2 பேரும் சேர்ந்து எடுக்கிறாங்க. இவங்க அந்த காலத்துல கலிபோர்னியால ராட்சத மனிதன் இருந்ததா சொல்லப்படுற ஏரியாக்கு ஆராய்ச்சிக்காக போறாங்க. அந்த டைம்ல தான் இந்த வீடியோவை அவங்க அங்க எடுத்திருக்காங்க. மொத்தமா 59 செகண்ட் கொண்ட இந்த வீடியோல ஒரு மிகப்பெரிய உருவம் அந்த பகுதியை கடந்து போகுது. கடந்து போறது மட்டும் இல்லாம இவங்க வீடியோ எடுக்கிறத திரும்பி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வேகமா அந்த பகுதியில போய் மறைஞ்சிருது. இந்த வீடியோவை அவங்க வெளியிடுறாங்க. இந்த வீடியோ பல விவாதங்களுக்கு வித்திடுது. இந்த வீடியோவை பார்த்த சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு உருவத்தை செட் பண்ணி இவங்களே இந்த வீடியோவை எடுத்திருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு இது கண்டிப்பா ஒரு பிக் ஃபுட் தான் நம்புறாங்க. இந்த வீடியோவை சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாங்க. ஆனா அந்த ஆராய்ச்சியோட முடிவுல அவங்களால எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியல. இந்த வீடியோ கிளிப் இதுவரைக்கும் ஒரு தீர்வு காணப்படாத மர்மமாகத்தான் இருக்குது. டெட் மேன் போட்டோ 1919 ஆண்டு சில அமெரிக்க ஏர்போர்ஸ் ஆபீசர் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கிறாங்க. முதல்ல அந்த போட்டோவை பார்க்கும்போது எல்லாமே நார்மலா தான் இருந்திருக்கு. ஆனா அந்த போட்டோவை சில பேர் உத்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியே காத்துட்டு இருந்திருக்குது. அந்த போட்டோல ஒரு ஆபீசருக்கு பின்னாடி ஒரு உருவம் தெரியுது. அதை நல்லா உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அவங்க கூட வேலை செஞ்ச ஃபெரிடி ஜாக்சன்கிற ஒரு மனிதரோட உருவம்னு. இதுல என்ன ஒரு திகிலான விஷயம்னா, அந்த மனிதர் 3 நாளுக்கு முன்னாடி தான் இறந்து போயிருக்காரு. அவரோட உருவம் எப்படி இந்த போட்டோல வந்ததுன்னு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாவே இருந்திருக்கு. அந்த டைம்ல இந்த போட்டோவை எல்லாரும் அதிகப்படியா சர்க்குலேட் பண்றாங்க. அந்த போட்டோல இருக்கிற உருவம் ஃபெரிடி ஜாக்சனோட தானான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக சில ஃபாரன்சிக்ஸ் ஆபீசர்ஸ் அந்த போட்டோவை ஆராய தொடங்குறாங்க. அதுல ஒரு தரப்பு இது கண்டிப்பா ஃபெரிடி ஜாக்சனோட ஆவியாதான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் இது இல்யூஷனா இருக்குன்னு சொல்றாங்க. இது இல்யூஷனா இல்ல உண்மையாலுமே அந்த மனிதரோட ஆன்மாவா? இது வரைக்கும் யாருக்கிட்டையும் பதில் கிடையாது. தி பபுஸ்கா லேடி 1963 எடுக்கப்பட்ட இந்த ஒரு போட்டோல இருக்கிற இந்த பெண்மணி ரொம்பவுமே மர்மமான ஒரு பெண்மணியா கருதப்படுறாங்க. தலையில ஸ்கார்ஃப் கட்டிட்டு கண்ணாடி போட்டிருக்கிற இந்த லேடி நவம்பர் 22, 1963 ஆண்டு அமெரிக்க அதிபரான ஜான் எஃப் கென்னடி கொல்லப்பட்ட அந்த இடத்துல எடுக்கப்பட்ட பல போட்டோல இந்த லேடி இருந்திருக்கிறாங்க. அந்த லேடி அந்த சமயத்துல ஒரு கேமராவை கையில வச்சுக்கிட்டு அந்த இடத்துல பல போட்டோக்களையும் வீடியோக்களையும் எடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த ஒரு போட்டோல அந்த லேடி நின்னுட்டு இருக்கிற அந்த இடம் ஜான் எஃப் கென்னடி கொல்லப்பட்ட அந்த இடத்தோட ரொம்பவே க்ளோஸா இருந்திருக்கு. இந்த லேடி நின்னுட்டு இருந்த இடத்துல இருந்து தான் ஜான் எஃப் கென்னடி சுடப்பட்டதா சொல்லப்படுது. அதன் பிறகு இந்த லேடி கூட்டத்தோட கூட்டமா மறைஞ்சிடுறாங்க. இந்த பெண்மணியை கண்டுபிடிக்கிறதுக்காக FBI பல இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இந்த லேடியை பத்தி தெரிஞ்சா இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கன்னு சொல்லி புல்லட்டின்ஸையும் அவங்க அந்த நாட்டுல அறிவிக்கிறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இந்த லேடி என்ன ஆனாங்க, அவங்க வச்சிருந்த கேமரால எடுக்கப்பட்ட வீடியோவும் போட்டோவும் என்னாச்சுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இதுவரைக்கும் இந்த பெண்மணி ஒரு மர்மமான பெண்மணியாவே இருந்துட்டு வராங்க. கோஸ்ட் போட்டோ 1950 ஆண்டு ஜான் கூப்பர்ங்கிறவரு தன்னோட ஃபேமிலியோட ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு போட்டோகிராஃபரை கூப்பிட்டு போட்டோவை எடுக்கிறாரு. அது வரைக்கும் எல்லாமே நார்மலா தான் போயிருக்குது. ஆனா அந்த போட்டோகிராஃபர் அந்த போட்டோவை டெவலப் பண்ணும்போது தான் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியே காத்துட்டு இருந்திருக்குது. அந்த போட்டோக்கு பின்னாடி தலைகீழா ஒரு கருப்பு உருவம் தொங்கி இருக்கிறது அந்த போட்டோல பதிவாயிருக்குது. இதை எடுத்துட்டு போய் ஜான் கூப்பர் ஃபேமிலிக்கு காமிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அந்த போட்டோவை பார்த்து ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா
அந்த இடத்துல அந்த மாதிரி எந்த ஒரு போட்டோவோ இல்ல டிராயிங்கோ இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் யாராவது பிராங்க் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு போட்டோவை எடிட் பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் ஆப்போசிட்ல இருந்த ஏதாவது ஒரு மனிதரோட நிழல் அங்க பதிவாயிருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா அந்த காலத்துல எந்த ஒரு சாஃப்ட்வேரும் கிடையாது. அதே மாதிரி நிழல் பதிவாயிருந்ததுன்னா நேரா தான் பதிவாயிருக்கும், தலைகீழா பதிவாயிருக்காது. அப்ப அந்த போட்டோல பதிவான அந்த உருவம் என்ன? உண்மையிலேயே அது ஒரு பேய் தானா இல்லனா இது ஒரு போட்டோ எடிட் தானா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பிளாக் நைட் சேட்டலைட் ஒரு மர்மமான பூமியை சுற்றி வரக்கூடிய ஒரு செயற்கைக்கோளா நம்பப்படுறதுதான் இந்த பிளாக் நைட் சேட்டலைட். அடிக்கடி இந்த சேட்டலைட்ல இருந்து பூமிக்கு சிக்னல்கள் வரதா நம்பப்படுது. இது 1950 இருந்து தொடர்ந்து நடக்கிறதாகவும் சில பேர் நம்புறாங்க. சில தியரிஸ் என்ன சொல்லுதுன்னா இந்த செயற்கைக்கோள் கிட்டத்தட்ட 13,000 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லுது. அந்த காலத்துல மனிதர்கள் சேட்டலைட்டை கண்டுபிடிக்கவே இல்லை. அதனால இது கண்டிப்பா ஏலியன்ஸால உருவாக்கப்பட்ட சேட்டலைட்னு நம்பப்படுது. இது எங்க தொடங்குச்சுன்னா 1899ல ஒரு ஸ்ட்ரேஞ்சான சிக்னல் பூமிக்கு கிடைத்ததா சில நியூஸ் பேப்பர்ஸ் ரிப்போர்ட் பதிவு பண்றாங்க. அதே ஆண்டு நிக்கோலஸ் டெஸ்லா தனக்கும் ஒரு வித்தியாசமான சிக்னல் வான்வெளியிலிருந்து கிடைத்ததா பதிவு பண்ணியிருக்காரு. அதன் பிறகு 1954ஆம் ஆண்டு பெருநாட்டிலையும் இந்த மாதிரி வித்தியாசமான சிக்னல்கள் தொடர்ந்து உணரப்பட்டதா சொல்லப்படுது. பல ஆண்டுகளா இந்த செயற்கைக்கோளை பத்தின ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதுவரைக்கும் இந்த செயற்கைக்கோள் எங்க இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த சேட்டலைட்டை பத்தின சில புகைப்படங்கள் விஞ்ஞானிகள் கையில கிடைக்குது. ஆனா அது கிளியரா இல்லாததால தொடர்ந்து அந்த போட்டோ பத்தின ரிசர்ச் அவங்களால செய்ய முடியல. பல அட்வான்ஸ் டெக்னாலஜியோட நாசா இந்த பூமியோட ஆர்பிட்டை பல தடவை ஆராய்ந்து பார்த்திருக்காங்க. ஆனா இந்த பிளாக் நைட் சேட்டலைட் அதன் பிறகு யாரோட கண்ணுக்கும் தென்படவே இல்லை. A White Lady 1972ஆம் ஆண்டு இங்கிலாந்துல ஓஸ்டட் பகுதியில் இருக்கிற செயின்ட் மரியா சர்ச்சுக்கு டயான் பார்த்தலோட்டும் அவரோட கணவர் பீட்டரும் பிரேயருக்காக போறாங்க. அப்ப அவரோட கணவர் அந்த சர்ச்சோட இன்டீரியரையும் தன்னோட மனைவி பிரேயர் பண்றதையும் போட்டோ எடுக்கிறாரு. வீட்டுக்கு வந்து அந்த போட்டோவை டெவலப் பண்ணி பாக்குறாரு. அப்ப அவர் அந்த போட்டோல ஒரு மர்மமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. சர்ச்சில் பிரே பண்ணிட்டு இருந்த தன்னோட மனைவியோட பக்கத்துல ஒரு வெள்ளை நிற உருவம் உட்கார்ந்துட்டு இருக்கிறது அந்த போட்டோல பதிவாயிருக்கு. பீட்டர் என்ன சொல்றாருன்னா கன்ஃபார்மா அவர் போட்டோ எடுக்கும்போது அவரோட மனைவி பக்கத்துல யாருமே இல்ல. இந்த வெள்ளை உருவம் அந்த போட்டோல எப்படி வந்ததுன்னு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்ததா சொல்லியிருக்காரு. இது இந்த சர்ச்சில் முதல் தடவை நடக்கிறது கிடையாது. 12ஆம் நூற்றாண்டுல இருந்து இந்த மாதிரி ஒரு வெள்ளை உருவத்தை அந்த சர்ச்சில் பல பேர் பார்த்ததா செய்திகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அந்த உருவத்தை அந்த பகுதி மக்கள் ஒயிட் லேடின்னு அழைக்கிறாங்க. அந்த போட்டோவை போட்டோகிராபிக் எக்ஸ்பர்ட்ஸ் மேலும் ஆராய்ந்து பார்க்கறாங்க. அந்த போட்டோல எந்த ஒரு எடிட்டிங்கும் நடக்கல. இமேஜ் டேம்பரிங்கான வாய்ப்பும் அந்த போட்டோல இல்லன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா அது ஏதாவது ஒரு லைட்டோட ரெஃப்ளெக்ஷனா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அது கண்டிப்பா ஒரு ஸ்பிரிட்டோட பிரசன்ஸா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆவி அங்க இருக்குதுன்னு இதுவரைக்கும் யாராலையும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. நீங்க இந்த வீடியோல பார்த்த 10 மர்மமான வீடியோஸையும் போட்டோஸையும் பத்திய உங்கள் கருத்துக்கள் என்ன? உண்மையாலுமே பேய் ஏலியன் போன்ற விஷயங்கள் இந்த பூமியில இருக்கா இல்லனா அவைகள் வெறும் கட்டுக்கதை தானா? அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.